அவங்களால முடியல. அந்த சிச்சுவேஷன்ல இவங்களை படிக்க வச்சதே பெருசு. அப்படி இருக்க பட்சத்துல அவங்களுக்கு வீடு வாங்கணும்ன்ற ஒரு நினைப்பு வந்து உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஏன்டா போய் எமோஷன் ஆற நீ? ஏன் எமோஷன் ஆற நீ? ஆனா நீங்க உங்க மாமியாரை பத்தி உங்க அத்தையை பத்தி பேசுறப்பெல்லாம் உங்க குரல் உடைஞ்சிருது. ரொம்ப பாசமா இருப்பாங்க. நான் லவ் மேரேஜ் தான். அவங்க ஈவன் தோ வந்து டே இந்த பொண்ணு நமக்கு வேணாண்டா, லவ் மேரேஜ் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பையன் நம்ம குடும்பத்துக்கு இது ஏற்ற பொண்ணு தான், நல்ல ஒரு லெவலில் கொண்டு வந்துடும் அப்படின்னு நம்ம நம்பினாங்களே சார். அந்த இதை வந்து நம்ம கைவிட்டுறக்கூடாது. கடவுள் இருக்கிறாங்க மாரு. எல்லாருக்கிட்டையுமே மாமியாருக்கு உங்களுக்கு ஒரு தனியான ஒரு உரையாடல் இருக்கு. மகனிடம் பேசாதத, பிள்ளைகள்கிட்ட சொல்லாதத மருமகள்கிட்ட சொல்றாங்க. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? அம்மான்ற இடத்த வந்து யாராலையும் ஃபில் பண்ண முடியாது. சொன்ன கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கா, அவராலே பண்ண முடியல. இந்த காலத்துல யாரும் அப்பா அம்மா மதிக்கிறதே இல்லை. ஆனா நீ பெத்தவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சுப்பாரு. அந்த எண்ணம் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ பேச்சுலராக்க அவனால என்ன பண்ண முடியும் ஸோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும் சார். அதனால அவனை வந்து பிள்ளையா தான் நான் பார்க்குறேன். நம்ம குடும்பம் அப்படின்னு அவன் நினைக்கிறப்ப நம்மளும் நம்ம பையன் அப்படின்ற மாதிரி தானே சார் நினைக்கணும். நீ எனக்கு இன்னொரு அம்மா. அம்மா நீ அழுகாதப்பா, எனக்கு அழுக வருது. கல்லு மாதிரி இருக்கவன இப்படி பண்றியே, இதெல்லாம் நியாயமா சொல்லு.